அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி பெருமானுடைய பல பாட்டுக்களில் இந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய புகழை பாடாத வாய், வணங்காத தலை, பார்க்காத கண்ணு, கேட்காத செவி, நினைக்காத நெஞ்சம், கை குவிக்காமல் இருக்கும் இல்லையா அந்த கை, அதெல்லாம் எப்பேற்பட்ட கை எப்பேற்பட்ட கண்ணுங்கிறத ரொம்ப இகழ்ந்து பாடுறார். அப்போ இறைவனுடைய புகழை கேட்கணும், கண்ணில் பார்க்கணும், வாயில் சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும், தலையினால் வணங்கணும், இப்படிலாம் செய்யணும். அது செய்யாமல் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் பேயர், மூடர், கயவர், வீணர், பாவி, வஞ்சர் அப்படின்லாம் திட்டி இந்த பாட்டை பாடுறார். இந்த பாட்டை படிக்கிறேன். எந்தை நினை வாழ்த்தாத பெயர்வாய், கூழுக்கும் எக்கற்றிருக்கும் பெறுவாய், எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடர் தலை, இகழ் விறகு எடுக்கும் தலை, கந்தமிகு நின்மேனி காணாத கயவர்கண் கலநீர் சொரிந்த அழுகன், கடவுள் நின் புகழ்தனை கேளாத வீணர் செவி, கைத்திழவு கேட்கும் செவி, பந்தமர நினையனா பாவிகள் தம் நெஞ்சம், பகீரன நடுங்கும் நெஞ்சம், பரமானின் திருமுன்னர் குவியாத வஞ்சர் கை, பழியேற்க நேள் கொடுங்கை, கந்தமிகு சென்னையில் கந்த கொட்டத்துள் வளர் தலம் பொங்கு கந்த வேலே, தன்முகத் துயமணி உன்முகச் செய்வமணி, சண்முகத் தெய்வமணியே அப்படின்னு நிறைவு பண்ணுகிறார். என்னன்னா இந்த பாட்டில் இறைவனுடைய புகழை வாழ்த்தாத மக்களுடைய வாய் என்னன்னா, ஒரு வீட்டுக்கு முன்னாடி அவங்க எப்போ கூழ் ஊற்றுவாங்கன்னு அப்படின்னு ஏங்கி நிற்கிற வெறும் வாயாமா. அதே மாதிரி அந்த இறைவனுடைய அவரை வணங்குதல் செய்யாத மூட மக்கள், வீணர்னா மூட மக்கள், அவங்க தலை எப்படின்னா செத்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக விறகு வேணும் இல்லை, எரிக்கப்படும் விறகு வேணும் இல்லையா, அந்த விறகை தலையில் தூக்கிட்டு போகிறது மாதிரியாம். அந்த தலை தான் இறைவனை வணங்காத தலையாம். அப்புறம் பார்க்காத கண், இறைவனுடைய திருமேனியை பார்க்காத கண் என்னன்னா களநீர் சொரிந்த அழுக்கு கண், கீழ்மக்களோட கண். அதே மாதிரி கடவுளே நின்னுடைய புகழை கேட்காத வீணர்களுடைய காது என்னன்னா கீழான சாவு கேட்கும் காது, செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்ல காது, அந்த மாதிரி காது. உன்னை நினைக்காத எண்ணுதல் இல்லாத நெஞ்சம் மனசு என்னன்னா பகீரன நடுங்கும் நெஞ்சமா. அதே மாதிரி உன்னுடைய திருமேனி முன்னாடி கூப்பாத வஞ்சருடைய கைங்கிறார். வஞ்சர் கை, பிறர் பால பிச்சை ஏந்திர கை, அவனுடைய பிறப்பே மண்ணுக்கு சுமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. என்னது
வாழ்த்துதல் வணங்குதல் முதலிய செய்யா வழிபடும் இகழ்ச்சி, இது இகழ்ச்சி. இந்த மாதிரி இருக்கிறவங்க புரோஜனம் இல்லை. அப்போ நமக்கு கைக்கு தலை கொடுத்துருக்குறாரு, வாய் கொடுத்துருக்குறாரு, கண்ணு கொடுத்துருக்குறாரு, செவி கொடுத்துருக்கிறார், இப்படி கை கால் எல்லாமே கொடுத்துருக்கார். அதை இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும். அதுதான் திட்டி அந்த மாதிரி பாட்டு பாடுறார். எந்தை நினை வாழ்த்தாத பேயர் வாய், பேயர்பர், எந்த நினை வாழ்த்தாத பேயர் வாய் குழுக்கும் எக்கற்றிருக்கும் பெருவாய், எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடர் தலை, மூடர்பர், மூடர் தலை இகழ் விறகு எடுக்கும் தலை, கந்தமிகு நின்மேனி காணாத கயவர் கண் கலனி சொரிந்த அழுக்கண், கடவுள் நின் புகழ் தனை கேளாத வீணர் செவி கைத்துழவு கேட்கும் செவி, பந்தமர நினையனா பாவிகள் தம் நெஞ்சம் பகீரண நடுங்கும் நெஞ்சம், பரமானின் திருமுன்னர் குவியாத வஞ்சர்கை, வஞ்சர்கை பழியற்கனியில் கொடுங்கை அப்படின்னு சொல்லி பாட்டை நிறைவு செய்கிறார். இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறீங்களா? மனம் வாக்கு காயத்தினால இறைவனுடைய புகழை பாடணும், நினைக்கணும், பேசணும். இதெல்லாம் நாவுக்கரசெல்லாம் பாடுவார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வணங்கும், தலையே நீ வணங்காய். அந்த முழு பாட்டும் தெரியும், அது என்னத்துக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பெருமான் சொல்கிற பாட்டு, இந்த பாட்டை நல்லா கேட்டுக்கிட்டு அதன்படி நீங்களாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.